வாங்கிட்டு வந்தோம். இது எப்படின்னு தெரியல. பாத்திரம் எடுத்துக்கிறோம், தண்ணி பிடிச்சிக்கிறோம், இப்போ பற்ற வைக்கிறோம். சால்ட் வந்து கொஞ்சம் இன்னும் ஒட்டாத இருக்கிறதுக்கு கொஞ்சமான எண்ணெய் உள்ள நல்லா கலக்கி விட்டுக்கணும். கொதி வர வரையும் வெயிட் பண்ண. மசாலா செய்யறதுக்கு 3 வெங்காயம் தேவை, தக்காளி பழம் தேவை, கூட ஹெல்ப் பண்ணுறாரு. வந்து நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் கொட்டுறோம். பூண்டு தேவை வந்து சிறுசாக அரியணும். காலையிலே என்னை அள வச்சுட்டாங்க, ஏன்னா வெங்காயத்தை அறுக்க வச்சுட்டாங்க. அறுத்தாச்சு. இப்போதைக்கு நல்லா பூண்டை இந்த மாதிரி உரிச்சுக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சு. பாஸ்தா வந்து இப்போ தண்ணி இல்லாத இருக்கணும் இல்லையா, நீங்கள் வைக்கவும் மசாலா ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். எல்லாம் ட்ரை ஆனதும் எண்ணெய் ஊற்றுறோம். பாருங்கள், நல்லா வெடிக்கிற போடணும். பண்ணிக்கலாம். தக்காளியை மிக்சியில் போட்டுக்கணும், அரைச்சிடலாம். மிக்சியில் அரைக்கிறோம். ஃபஸ்ட்டு வாசனை நசுக்கிட்டு இதில் போட்டுடலாம். தக்காளி அரைச்சி வச்சதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா நல்லா வணங்கிருச்சு. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போடுறோம். இல்லை, சக்தி கறி மசாலா நாங்கள் போடுறோம். இன்னும் இருத்து வச்ச பாஸ்தாவை நல்லா கலர்ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கொத்தமல்லி நல்லா வாசனை வேற லெவலுங்க.